ஆவரேஜ் டியூ டேட்டில் ஃபஸ்ட்டு சம் பேஸ் டேட் டு ப்ராடக்ட் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் டியூ ஆன் கொடுத்துருக்காங்க, அதுதான் டியூ டேட்டுக்கான டேட்டு. இது இல்லை, இதுதான் இந்த ஆவரேஜ் டியூ டேட்டுக்கான படிவம். இப்படி தான் எழுதணும். அதுக்கப்புறம் டேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டில் எதுவுமே வராது, அதுங்காட்டி இதில் 0. பிப்ரவரியில் மொத்தம் 28 நாள், இங்கே 12 நாள் கொடுத்துட்டாங்க. அப்போ பிப்ரவரி 28ல் 12 மைனஸ் பண்ணணும். 28 மைனஸ் 12 16 நாள். 16 நாள். அதுக்கப்புறம் மார்ச்சில் 23 நாள் ப்ளஸ் 23 மொத்தம் 39 நாள் வருது. நமக்கு பிப்ரவரி தான் பேஸ் டேட்டு. அதுங்க அடுத்து பிப்ரவரியில் 16 நாள், மார்ச்சில் 31 நாள், அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் கொடுக்கலன்னாலும் அந்த மாதத்து ஃபுல்லாக சேர்த்திக்கணும். ஏப்ரலில் 30 நாள், அதுக்கப்புறம் மேல 19 நாள் அவங்களே கொடுத்துட்டாங்க. 19 இது கூட்டினா 96 நாள் வருது. அதுக்கடுத்து 16 நாள் பேஸ் டேட்டு ப்ளஸ் 31 ப்ளஸ் 30 ப்ளஸ் 22 மொத்தம் 99 நாள். அடுத்தது அமௌண்ட்டையும் பேஸ் டேட்டையும் இன்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு 0 வந்து இதால் இன்ட்டு பண்ணோம்னா 0 தான் வரும். 39 இன்ட்டு 366. 39 இன்ட்டு 366 14 96 இன்ட்டு 136 இது ஆன்சர் வந்துடும். 99 இன்ட்டு 828 இன்ட்டு பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இங்கே பேஸ் டேட் கேட்டிருக்காங்க. பேஸ் டேட் வந்து நமக்கு இங்கே பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 12க்கு 12th பிப்ரவரி ப்ளஸ் டோட்டல் ப்ராடக்ட் 1 பை டோட்டல் அமௌண்ட்டு 6. இதை வந்து இது வகுக்கணும். = நாற்பத்தி 46.5 5க்கு உள்ளே இருந்தால் 46 நாள். இதுவே 5க்கு மேலே இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேர்த்திக்கணும். இப்போ 46.5 இருக்குது, அப்போ 47 நாள். நமக்கு வந்து மொத்தம் 47 நாள். இப்போ டியூ டேட் வந்து 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க பிப்ரவரி 28 நாள். 28ல் 12 போச்சுன்னா 16 நாள். அப்போ 16 நாள் ப்ளஸ் அதுக்கப்புறம் மார்ச்சில் மொத்தம் 31 நாள். மொத்தம் 47 நாள் ஆச்சா. எத்தனை நாளில் வந்து 47 வருதுன்னா மார்ச் 31ல் வருது. 31 3 1993